ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்டுப்பா. இந்த வாரத்தில் நிறைய அனிமே அப்டேட்ஸ்லாம் வந்திருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தலாம். அந்த வாரத்தில் அவ்வளோவா வீடியோ போட்டிருக்க மாட்டேன். வெளியூருக்கு போயிருந்தோம். சென்னைக்கு போயிருந்த ஒரு விஷயமா போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலேவாகி போச்சு. அங்கே போய் ரெக்கார்டும் பண்ண முடியாது, எடிட்டும் பண்ண முடியாது. அதனால தான் கொஞ்சம் டிலேவாகி போச்சு. அதனால் கொஞ்சம் மன்னித்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹை பர்சன்டேஜ் ஏற்றி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. மை ஹீரோ அகாடமியா இந்த அனிமே பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. நிறைய அனிமேஸ் டாமினேட் பண்ணி இது ஃபர்ஸ்ட் இடத்துக்குலாம் வந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த மை ஹீரோ அகாடமியோட சீசன் 8. இந்த அனிமேக்கு ரீசெண்டாக இப்போ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்குதுப்பா. என்ன கேட்டகரியில்னா மோஸ்ட் இன் டிமாண்ட் அனிமேட்டட் டிவி ஷோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில் 2025க்கு இந்த அனிமே நியூ ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமியோட விஜிலாண்டிஸ் அனிமே எப்போ வரப்போகுது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. February 9th வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த அனிமேக்கு நம்ம தமிழ் டப்புமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் February 9th கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா டிலே ஆகி ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி இந்த அனிமே வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கோன் அப்படிங்கிற ஒரு அனிமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் மாங்கா இருக்குது. இருமாஃபியா எடிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாங்கா பேர். அதுக்கு ரீசெண்டாக இப்போ அனிமே அடாப்டேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த அனிமே நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெகார்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே இப்போ ரீசெண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நியூ விஷுவல் கீ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போனால் ஜூலை 2026 வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. அதுக்கப்புறம் மொபைல் சூட் கண்டம் விங் அப்படிங்கிற ஒரு அனிமே ஆல்ரெடி 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி போச்சு போல இருக்கு. 30th anniversary செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வின்டர் விஷுவல் லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் மொபைல் சூட் கண்டம்லேயே இன்னொரு அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த 30th anniversary முன்னிட்டு மொபைல் சூட் கண்டம் ஹேட் வித் த சாசரி ஆஃப் நிம்த் சர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. அதுக்கு நியூ ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூவி ஆல்ரெடி ஜனவரி 30 ரிலீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் ட்ரெய்லர் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்கப்பா. அடுத்ததாக விஸ்டோரியா வான்சன் ஸ்வாட் அப்படிங்கிற இந்த அனிமே நம்மளுக்கு ஆல்ரெடி சீசன் நம்மளுக்கு தமிழ் டப்புமே இருக்குது. சீசன் 2 நம்மளுக்கு ரீசெண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, வரப்போகுது ஏப்ரல் மாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த அனிமேக்கு இப்போ ரீசெண்டாக ஆல்ரெடி இருக்கிற மாங்கா ஓல்டு மாங்காஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா. ரீப்ரிண்ட் எதுக்கு ப்ரோ பண்ணி மறுபடியும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொதுவாகவே ஒரு அனிமே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட மாங்கா சக்ஸஸ் ஆகிருந்திருக்காது. அதனால் அந்த மாங்கா நிறைய பேர் பார்க்கணும், இந்த அனிமே இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற மாங்காலாம் பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் பண்ணி ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது எப்பவுமே உண்டு. அதே மாதிரி தான் இந்த அனிமேக்கு இருக்கக்கூடிய மாங்கா பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா. அடுத்ததாக ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த அனிமையோட சீசன் 2 ஷெடியூல் பண்ணியிருக்காங்கப்பா. ஏப்ரல் 2026 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமேக்கு நியூ ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சீசன் 1 வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சீசன் 2க்கு ட்ரெய்லர் பார்க்கணும்னா நீங்கள் போய் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் த டேஞ்சர் இன் மை ஹார்ட் அப்படிங்கிற ஒரு மூவி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லையா? இந்த மூவிக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. இது யூஎஸ்ல எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா February 16th ரிலீஸ் ஆக போகுது. February 16th ஜாப்பனீஸ் டப் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டப் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா, அதாவது இங்கிலீஷ் டப் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா 18th ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இந்த அனிமையோட சீசன் 3 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல லீக்ஸ் சொல்லப்படுது. ஏன்னா இந்த அனிமே அஃபிஷியலாக சீசன் 3 பண்ணிட்டாங்க, வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல ரூமராக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது இன்னும் அஃபிஷியலாக சொல்லவே இல்லை. அஃபிஷியலாக வரத்தட்டிக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சீசன் 3 எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் கைஜு நம்பர் 8 சீசன் 1 கம்ப்ளீட்டேஷன் மூவி ரிலீஸ் பண்ண போகிறானுங்களா? என்ன ப்ரோ கம்ப்ளீட்டேஷன் மூவி, நியூ மூவி எதுவும் வரப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூவிலாம் புதுசாக எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஆல்ரெடி சீசன் 1 நம்மளுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த சீசன் 1 அப்படியே சுருக்கி ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மூவி மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறானுங்களா. இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா மார்ச் 28, 2026 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தியேட்டர்லாம் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் Crunchyroll ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம கோனோசுபாவோட 10th anniversary கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன் பார்த்தீங்களா? இப்போ அந்த 10th anniversary கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. 10th anniversary
முன்னிட்டு நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10th ஆனிவர்சரிக்கு ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் தான். ஸோ அந்த ட்ரெய்லரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சீசன் 4 வந்து அஃபிஷியலாக வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கோனோசுபாவோடைய இன்னொரு சீசன் 4 வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் மை ட்ரெஸ் அப் டார்லிங்கோட சீசன் 3. ஸோ சீசன் 3 வருதா ப்ரோ நிறைய பேர் நம்மள்ட்டே கேட்போதுன்ட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே செக் பண்ணி பார்த்த வரைக்கும் சீசன் 3க்கு ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு கீ விஷுவல் வேறு லான்ச் பண்ணியிருந்திருப்பானுங்க. ஸோ நம்மளுடைய கீதாகாவை வச்சு ஸோ ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. ஸோ அதை வச்சு சீசன் 3 வருதா வரலையா அப்படின்னு நம்மளே கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம். ஸோ ஆனால் இப்போ அந்த அனிமேல வேலை செய்யக்கூடிய ப்ரொடக்ஷன் ஸ்டாஃப் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருப்பா. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ சீசன் 3 வந்து நாங்கள் இன்னும் டிசைடே எடுக்கலப்பா. ஸோ சீசன் 3 வந்து இன்னும் டிசைட் கூட பண்ணலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அப்படின்னா சீசன் 3 வரதுக்கு நம்மளுக்கு சான்சஸே கிடையாது இப்போதைக்கு வரதுக்கு. ஸோ ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் கம்ப்ளீட் பிளாங்க் ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த அனிமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஸோ இன்னும் பிள்ளையார் சொல்லி கூட இந்த அனிமேக்கு நாங்கள் போடலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்னா இந்த வருஷத்துக்கு அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கும் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இனிமேல் ஆரம்பித்தா கூட நெக்ஸ்ட் இயரில் ஃபாலில் கடைசியில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அப்படி கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் 2027 வர்றது சான்சஸ் கிடையாது. 2028க்கு மேபி வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிறது. ஏன்னா 2022 தான் இந்த அனிமையோட சீசன் 1 வந்துச்சு. அப்புறம் 2 வருஷம் டிலே பண்ணி தான் 2025 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்னும் 2 வருஷம் டிலே பண்ணி தான் 28 கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன்ப்பா. ஸோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ இருந்தாலும் அவங்களுடைய முடிவு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்வார்ட் ஆர்ட் ஆன்லைன். ஸோ இந்த அனிமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு, ஒர்த்தபிளாக இருக்கும் இந்த அனிமே வாட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அனிமையோட லைவ் ஆக்ஷன் வந்து கொண்டு வர போகிறோம்னு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ இதை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்கன்னா 2018 அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் ஸ்டில் ஒர்க்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி 2023 ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தானுங்க. ஸோ இப்போ 2026 ஸ்வார்ட் ஆர்ட் ஆன்லைன் வந்து அஃபிஷியலாக நாங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து லைவ் ஆக்ஷன் வந்து கொண்டு வர போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இன்னும் 5 வருஷத்தில் நீங்கள் வந்து இதோடைய லைவ் ஆக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2030 வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 2026 கணக்கு போட்டோம் அப்படின்னா ஸோ 2030க்குள்ளே இதோடைய ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷ் அவுட் ஆகி முடிச்சு கொண்டு வந்துருவானுங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கோஸ்ட் இன் தி ஷெல் அப்படிங்கிற அனிமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு தமிழ் டப்புமே இருக்குது, நம்மளுடைய அனிமே டைம்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த அனிமேக்கு ரீமேக் ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அதுக்கு நியூவாக ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமே எப்போ வரப்போகுதுன்னா ஜூலை 2026 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டூடியோ யார் அப்படின்னா சைன்சாரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டூடியோ தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்ம டான் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பிரபலமாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த டான் அனிமையை. ஸோ அதை மேக் பண்ணது இந்த ஸ்டூடியோ தான். ஸோ அவங்க தான் இந்த அனிமே வந்து ரீமேக் பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரக்டர் யாருன்னா மக்கோச்சான் அப்படிங்கிறதான் ஒரு டேரக்டர்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஜூலை 2026 இதோட ரீமேக் ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்கப்பா. அடுத்தது டிராகன் பால் சூப்பர் கேலக்டிக் பெட்ரோல் அனிமே வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதில் நியூவாக ஒரு மோரோ லுக் வந்து இப்போ ரீசெண்டாக நான் பார்த்துருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஃபேன்மேட் இமேஜ் தான். பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி கொண்டு வந்தானுங்கன்னா அனிமேஷன் பண்ணி கொண்டு வந்தானுங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மோரோ லுக் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருந்துச்சு. ஸோ இதே அனிமே அடாப்டேஷனில் வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுப்பா. ஸோ டிராகன் பாலோடைய சூப்பர் கேலக்டிக் பெட்ரோலுக்கு எந்த அளவுக்கு ஹைப்பில் நிறைய பேர் இருக்காங்களோ, அதாவது கிட்டத்தட்ட 95% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பில் தான் இருக்காங்க. ஸோ இந்த அனிமே எப்போ வரப்போகுது நிறைய பேர் ஹைப்பில் தான் இருக்காங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 5% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஹேட்ரட் பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது டிராகன் பால் ஃபேன்ஸ் தான் அவங்க. ஆனால் மாங்கா ரீட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸோ ஆக்சுவலாக மாங்கா ரீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த அனிமையோடைய அந்த கீ விஷுவலை பார்த்ததுலேருந்து ஸோ நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஸோ என்ன மாதிரி விஷயத்தில் டிசப்பாயிண்ட் ஆனாங்க அப்படின்னா, ஸோ கோகோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. அதாவது மாங்காவில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல பல்க் பாடியாக இருப்பாப்புல. ஸோ இந்த லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரியும் ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரியும் சின்ன பிள்ளையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே மேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. ஸோ குத்தம் சொல்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலர் வந்து அப்படி இருந்தாலுமே ஸோ அனிமேல கொண்டு வந்துருவாங்க, நல்லா கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மனசு ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 5% வந்து பார்த்தீங்கன்னா அனிமேல எப்படி சென்சார்ஷிப் பண்ணுவானுங்க. ஏன்னா இப்போது மோரோவும் கோக்குவும் சண்டை போகிற ஒரு சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோரோ நம்மளுடைய கோக்கோடைய நெஞ்சிலே ஒரு ஹோல்லாம் போட்டு விடுவாப்புல. ஸோ ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்கராக இருக்கும். ஸோ அதெல்லாம் சென்சார் பண்ணுவானுங்க. ஸோ நிறைய சென்சார்ஷிப் நடக்கும் அப்படின்னு இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜோசியக்காரர் மாதிரி இப்போயே வந்து ஜோசியம் பண்ணிவிட்டு சென்சார்ஷிப் பண்ணுவானுங்க. ஸோ இந்த மாதிரி அனிமேட் எப்படி பண்ணானுங்க அப்படின்னா இனிமேல் இந்த அனிமேலாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரட் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அனிமையே வரவே இல்லை. ஸோ எந்த மாதிரி சென்சார்ஷிப் இருக்க போதுன்னு தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி பியூராக சென்சார்ஷிப் பண்ணி சைல்டிஷாக கொண்டு வந்தானுங்க அப்படின்னா நிறைய ஆக்சுவல் டிராகன் பால் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சென்சார்ஷிப்லாம் பண்ண மாட்டானுங்க
அப்படிங்கிற மாதிரி தான் நம்புகிறேன். ஸோ இனிமேல் அனிமே வரட்டும். ஸோ அனிமே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோகுவை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சைல்டிஷாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஜப்பான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போல்டான மூவ்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய லாஸஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த அனிமே இண்டஸ்ட்ரி வந்து நிறைய க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ நிறைய பேர் அனிமே மாங்காஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அனிமேவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா அனிமையோட இதுவுமே க்ரோத்துமே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஜப்பானுக்கு நிறைய லாபமும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நிறைய லாஸஸுமே அவங்க வந்து ஏற்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா இந்த பைரசி மூலியமாக கிட்டத்தட்ட 2022 $13 பில்லியன் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆயிருந்துச்சு இந்த பைரசி மூலியமாக. இப்போ 38 பில்லியன் வந்து லாஸ் ஆயிருக்கு இந்த 2025 மட்டுமே. ஸோ கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸஸ் மட்டுமே சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறனால ஸோ இதை எப்படியாவது அவங்க வந்து ஆன்டி பைரசி வந்து கொண்டு வரணும். ஸோ நிறைய பேர் வந்து எஃபோர்ட் போட்டு கொண்டு வர ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிடுறது மூலியமாக ஸோ அவங்களுக்கு ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டே அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறனால ஸோ ஜப்பான் கவர்மெண்ட் வந்து ஸோ நிறைய போல்டான மூவ்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பேட்டட்டோ அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து ஒன்று நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதில் தான் இந்த அனிமையோடைய மாங்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதாவது மற்ற வெப்சைட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆட்ஸ்லாம் பார்க்கணும், கேப்சாலாம் ஃபில் பண்ணணும். ஸோ நிறைய வெப்சைட்டுக்குள்ளே அப்படியே ஆட்லாம் போட்டு பார்க்குறதே கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ ஆனால் இந்த பேட்டட்டோ வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அதுக்கு நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கு. அதாவது பேட்டட்டோவுக்கு ஸோ நிறைய ஆடியன்ஸுமே இருந்தாங்க. ஸோ அதில் போய் பார்க்குறதுக்குமே ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு இந்த பேட்டட்டோ. இப்போ ரீசெண்டாக அந்த பேட்டட்டோ பிளாட்ஃபார்மை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஸோ ஜப்பான் பப்ளிஷர்ஸ் வந்து சைனாவோட வந்து ஆன்டி பைரசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் நடத்தி கிட்டத்தட்ட 60 ரிலேட்டட் பைரசி வெப்சைட்ஸை வந்து தூக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த பேட்டட்டோடைய ஓனர் மூலியமாக தான் இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பேட்டட்டோ ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேட்டட்டோவை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் வந்து அந்த பேட்டட்டோ வந்து பார்க்கவே முடியாது. எந்த வெப்சைட்லையுமே இனிமேல் அது ஆக்சஸ் கிடையாது. ஸோ அது 0% தான் திரும்ப வரதுக்கு சான்சஸ். ஸோ இதை வந்து எப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாங்க அப்படின்னா January 19, 2026 இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்கப்பா. ஸோ ஆன்டி பைரசி எதிர்த்து அவங்க வந்து நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆட் விட்டுருந்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்களான்னு தெரியல. நான் இன்னுமே நம்ம டெலிகிராம் சேனல்லையுமே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் அந்த ஆட் பார்த்துருங்கப்பா. ஸோ அந்த ஆடில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஈஸியாக பைரசி பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் அமைய மாட்டேங்குது அப்படி ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் பைரசி பண்ணுறதை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜப்பான் கவர்மெண்ட் வந்து நிறைய போல்டான மூவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. ஸோ இதோட இந்த வீடியோக்கு எண்டு கார்டு போட்டுக்கலாம் கைஸ். இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேசணும் அப்படின்னா இந்த வீடியோ லென்த் இன்னும் கூடி போயிடும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ட் 2ல் ஏதாவது அப்டேட்டில் சேர்த்து சொல்லிக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து வந்து பெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.